மனோஜ் ரோகிணி கூடிய சீக்கிரத்தில் வந்து கையகுலமாக மாட்டணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம். முத்து பார்த்துருக்கீங்களா, ஜீவா தான் வந்துட்டு தன்னோட அப்பாவோட காசு திருட்டு போனது அப்படின்ற உண்மையை தெரிஞ்சிட்டு பார்த்தீங்கன்னா கோபமாக நேராக அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு இத்தனை நாள் என்னை ஏமாற்றிட்டு இருந்திருக்க ஃப்ராடு அப்படின்ற மாதிரி ஜீவாவை கண்டபடி திட்டுறாங்க. இதை கேட்ட ஜீவா பார்த்தீங்கன்னா, இப்போ எதுக்காக என்னை திட்டுறீங்க, என்ன காரணம், நீ யார் நீங்கள் அப்படின்ற மாதிரி கேட்க, நீ ஒருத்தரோட பணத்தை திருன்னு ஓடனியா, அவனோட புள்ள நான் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னது யார் பணத்தை அப்படின்ற மாதிரி ஜீவா தெரியாத மாதிரி கேட்குறேங்க. அதுக்கு மனோஜ்ன்றவனை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்கள் லவ் பண்ணீங்கல்ல, அவனோட தம்பி தான் நான். எங்கள் அப்பா பணத்தை திருன்னு வாங்கினீங்களே, உங்களுக்கு கொஞ்சமான மனசாட்சி இருக்கா, மனுஷியா நீ அப்படின்ற மாதிரிலாம் திட்டுறாங்க. அதை கேட்ட ஜீவா பார்த்தீங்கன்னா கோடு போயிட்டு, என்ன பேசுகிறீங்க நீங்கள், நான் வேணுமா நடன்னு உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்க, என்ன தெரியும், அதான் நீ காசை திருன்னு போனது தானே நடச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் உங்கள் அப்பா காசை எடுத்து போனேன்னு உண்மை தான். ஆனால் நான் அதை வந்து போன வருஷமே திருப்பி கொடுத்துட்டேன், அதுவும் வட்டி மொதமாக செட்டில் பண்ணிட்டேன். நீ நடனா இன்னும் கொடுக்கலன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கு, என்ன பேசிகிட்டு இருக்க, ஃபஸ்ட்டு என்ன நடந்ததுன்னு ஃபஸ்ட்டு முழுசாக தெரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா கதையும் வந்து முத்துக்கிட்ட சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட முத்து பார்த்தீங்களான்னா, அப்போ நீங்கள் காசு கொடுத்துட்டிங்களா, அப்போ இத்தனை நாள் வந்து அவன் காசே கொடுக்கலன்னு நீங்கள் திருன்னு போனதுன்னு சொல்லிட்டு இத்தனை நாள் எங்கள் கிட்டேலாம் சொல்லிட்டு இருக்கானே அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவங்க 2 பேர்கிட்டும் தீர்க்க வேண்டிய கணக்கு எனக்கே ஒன்று பாக்கி இருக்குது. நான் உங்கள் வீட்டுக்கு வரேன், அப்போ தெரியும் யார் உண்மையான திருடுன்னு சொல்லிட்டு சொல்ல, முத்து இருந்துட்டு அப்போ வாங்க இப்போவே போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை இப்போ எனக்கு வர முடியாது, நான் இன்னும் கொஞ்சம் ஆதாரமெல்லாம் சேகரிக்கணும், அதெல்லாம் சேகரிச்சுட்டு நான் ஒரே மட்டும் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, சரின்னு சொல்லிட்டு முத்துவும் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு போயிடுறாரு. வீட்டுக்கு போயிட்டு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரோகிணியும் மனோஜும் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு காசு பத்தாததுக்கு எப்படி யார்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த டைமில் பார்த்திங்கன்னா முத்து போயிட்டு, என்னடா என்ன பண்ணிட்டு இருக்க, அடுத்து யார் காசை ஏமாற்றலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி மனோஜ் கேட்க, ஏய் உனக்கு இதே வேலையாக போச்சுடா, எப்போ பாரு எனக்கு கிண்டல் அடிச்சு நக்கடி இருக்கிறதே உனக்கு வேலையாக போச்சு, உனக்கு ஒரு வேலையே இல்லைடா, போய் உன் வேலை என்னவோ அதை போய் பாரு, நானே எப்படி அந்த வீட்டுக்கு கொடுக்க வேண்டிய காசை எப்படி சேர்த்தலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, முத்து இருந்துட்டு அதுக்கும் யாரான ஒரு எழுச்சி வாயம் கிடைப்பான், அவங்க கிட்டேருந்து காசை திருடி கொடுத்துரு இன்னும் முத்து சொல்ல பார்த்தீங்கன்னா ரோஹினி உடனே டென்ஷன் ஆகிறாங்க. முத்து மனோஜ் எப்போ பாரு கிண்டல் பண்ணிட்டு இருக்காது, அவரே சீரியஸாக திங்க் பண்ணிட்டு இருக்காரு, போய் உங்கள் வேலை என்னவோ அது மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லி ரோஹினி பார்த்தீங்கன்னா திட்டுறாங்க. உடனே நான் வேலையை பார்க்கறது தான் இருக்கேன், நீங்கள் தான் கூடிய சீக்கிரத்தில் மாட்ட போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இதோட இன்றைக்கான எபிசோட் வந்து முடியுது. அடுத்து என்னென்னலாம் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுதுன்றதை நான் என்னோட சொல்கிறேன். தென் பாய் பாய்.